ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லில்லி ஃப்ளவர். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கொல்லைக்கு தான் பூ எடுக்க வந்திருக்கோம். தினமும் மொக்கா பறிச்சிட்டு வந்து கட்டினா ரொம்ப அழகாக இருக்கும். தினமும் பூத்து பூத்து பறிச்சிட்டு வரதால் பார்க்குறதுக்கு பூ மலர்ச்சி ஆன பிறகு வச்சோன்னு வச்சுக்கோயேன், சீக்கிரம் மலர்ந்த பிறகு வச்சோன்னா சீக்கிரம் வாடி போயிடும். இன்னொன்று வாசனையும் போயிடும். இது இருவாச்சி பூன்னு சொல்லுவாங்க. இந்த அடுக்கு மல்லியிலே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ். இந்த பூ வேறு, ப்ளஸ் குண்டு மல்லி வேறு. குண்டு மல்லி எது அப்படின்னு சொல்லி காட்டுறேன். இந்த கவரை பிடிமா? இதுதான் குண்டு மல்லி. இப்போ இன்னைக்கு எடுக்கிற நாளைக்கு பூக்கிற பூ பியூர் ஒயிட் கலரில் இருக்கும். அதுதான் குண்டு மல்லி. ப்ளஸ் நாளன்னைக்கு காய் மொக்கனா வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கலர் டிம்மாக இருக்கும். இன்னைக்கு பூக்கிற பூக்கு பளிச்சுன்னு தெரியும். நாளைக்கு பூக்கிற காய் கொஞ்சம் டிம்மாக தெரியும். அதனால் பார்க்கறதுலேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் கண்டுபிடிக்க முடியும். இங்கே இதில் தான் இவ்வளோ மொக்கு தான் இருந்துச்சு. நம்ம வேறு இதில் இந்த மொக்கு எடுத்துக்கலாம். முள்ளா ஏன் வாங்கண்ணா, வீடியோ எடுங்க. பல இடங்கள் வரத்துக்குள்ளே எடுத்துருங்க. நம்ம எப்பவுமே பூ பூத்த பிறகு தான் பறிப்போம். அந்த பூ மலர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா வாசனை போயிடுது. அதனால இன்னைக்கு மொக்காவே பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொள்ளைக்கு வந்தோம். ரோஜா செடி வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது பேருனா கோழி கொத்தி 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 எல்லாத்தையும் இது பண்ணி வச்சுருக்கோம். முள்ளும் கடை கீழே நிறைய பூச்சி இருக்குங்க. ஆமாம், கீழேக்கு பூச்சி தாக்குது. என்ன பண்ணுவோம்? பூச்சி வருது, இங்கேருந்து வரும் பூச்சி. பூச்சியாக தான் வருது. நான் ஆடை சாப்பிட்டது தெரியல. அதுலேருந்து வளர்ச்சி பிக்க முடியாதா? கொஞ்சம் பூ தான் இருந்துச்சு இதில். இன்னைக்குன்னு பார்த்து இதுக்கு பேர் என்ன தரும், இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லுங்கள். இது பேர் சொடக்கு தக்காளின்னு சொல்லுவோம். இதில் அவ்வளோ ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தினமும் ஒரு பழத்தை சாப்பிட்டீங்கன்னா இதை நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள் இதோடைய பெனிஃபிட்ஸ் என்னான்ட்டு. இது எல்லா விதத்துக்கும் ரொம்ப நல்லது. முக்கியமாக இந்த அதாவது உடம்புக்கு ரொம்ப ஹீட் அதிகமாகிடுச்சுன்னா, அப்புறம் ப்ளஸ் கண்ணுக்கு தெரியாத கட்டிகள் உடம்புல இருந்துச்சுன்னா இந்த குணப்படுத்தக்கூடிய சக்தி இதில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை. இது வாய்ப்புண்ணு இதுக்கெலாம் ரொம்ப நல்லது. இதுவும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த மணத்தக்காளி கீரை. இப்படி பூவும் பிஞ்சுமா இருக்குல்ல. அதாவது இந்த கிளி சத்தம், இந்த குயில் சத்தம், ப்ளஸ் இந்த தேனி எப்படி தேனி எடுக்குது, தேன் எடுக்குது பாருங்களேன். அந்த தேனி அழகாக இருக்குல்ல பார்க்கறதுக்கே. இதில் எவ்வளோ முருங்கைக்காய் காய்ச்சிருக்கு. இங்கெல்லாம் காய் வைக்கல, ஆனால் அந்த சைடெல்லாம் காய் வச்சிருக்கு. சரி, நம்ம கத்திரிக்காய் பறிக்கும். கத்திரிக்காய் எவ்வளோ இருக்குன்னு தெரில, பார்க்கலாமா?
எவ்வளோ இருக்குன்னு. அவ்வளோ ஏன் பாசமா கம்மியாக வீடியோ எடுக்க விடுடா. ஏன்டா மண்ணை வாரி தூத்தி விடுற? ஆட்டாதடா, நவுதுடா. அங்கே பா சண்டை போட்டுக்குது. இது இந்த மண்ணில் படுக்காத. ஓடிட்டு ஓடி போ. வயசு கூட்டுப்பாங்க. அவன் கையை பிடிச்சி கூட்டுப்பாங்க. அப்போ தான் வருவான். ஃபோட்டோ மட்டும் பார்த்துட்டு போடுமா. கோழி எப்படி சண்டை போட்டுக்குது வரலா? விட்டுவனா ஒன்று செடியெல்லாம் பெருசாகி காய காய்க்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ பிஞ்சு வைக்கவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சம்மர் டேஸுங்கிறதால ஈவினிங் டைமில் வந்து பூ எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இப்போ பூலாம் எடுத்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த காயெல்லாம் வந்து நம்ம கொல்லையில் விளைஞ்ச காய். இது பாருங்கள், கத்திரிக்காய், முருங்கைக்காய் இதெல்லாம் வீட்டில் விளைஞ்சது. இதெல்லாம் பறிச்சுட்டு ப்ளஸ் வந்து நம்ம பசங்களையும் கூப்பிட்டு வந்தோம். கொஞ்சம் நேரம் விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கோழி நிறைய இருக்கா கொல்லையில். இந்த பக்கத்து ஊர் தானே, அங்கெல்லாம் வந்து கொல்லையில் மேய்து. சரி, நம்ம அப்படியே இங்கே பாருங்கள், இந்த முருங்கைப்பூலெல்லாம் எவ்வளோ வந்து வண்டு தேன் இதெல்லாம் எடுக்குதுன்னு பாருங்கள். இது வண்டு தானே இருக்கானு தெரியல, அது இதோட அவ்வளோ உன்னிப்பாக தேன் எடுக்கிறாங்களாம் இவங்க. கண்டுக்கு கூட மாட்டுறாங்க. அப்படியே எடுத்துகிட்ருக்காங்க. எடுக்கட்டும். சரி, இந்த பூவில் இருந்து தான் ஆக்சுவலாக பிஞ்சு வரும். இந்த பாருங்க, இந்த பூ இருக்கு இல்லையா, அந்த பூவில் இருந்து தான் பிஞ்சு வரும். இந்த வந்துருக்கு பாருங்கள் பிஞ்சு, தெரியுதா? முருங்கை பூத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குல்ல, மகர்ந்தம். அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ கலர் ஒயிட் கலர் பூ. அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு எல்லோ கலர் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. இங்கே பாருங்கள், தேனியெல்லாம் தேன் எடுத்துகிட்ருக்காரு. அதுக்கு நடுவுலேருந்து பிஞ்சு வருது பாருங்களேன். லைவ் டெலிகாஸ்ட். பூவுக்கள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம். இதுதான் பிஞ்சு. பிஞ்சை டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். ஏன்னா அந்த பிஞ்சு வந்து டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்து குட்டி ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூவோடைய மொட்டு. இதில் தான் பிஞ்சு வரும். பார்க்குறதுக்கே கொல்லையே பாருங்கள், வெள்ளையாக அழகாக இருக்கு பாருங்கள். ஒரு க்ரீன் கலர் கூட்டத்துக்கு நடுவில் ஒரு ஒயிட் கலர் பூ அழகாக இருக்குல்ல. பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. என்னக்கே என் முகத்துக்கிட்டே வருது இந்த எல்லாருக்கும் தானே.
முன்னாடி வந்து தகுதி வாய்ந்தவர்களுக்கு தானே கொடுக்குறோம் நாங்கள். வைஃபை இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாதாட்டுக்கு. அங்கேருந்து இங்கே வந்தால் வீடியோ எடுக்கான்னு பார்த்தா இங்கேருந்து அங்கே போய் டைலாக் இருந்தால் தானே எடுக்க முடியும். ஆண்டித்தாங்க சரி போ. வீட்டுக்கு போவோம் வா. அக்கா செஞ்சதெல்லாம் வேணாம் எனக்கு, வீட்டுக்கு போவோம். இதெல்லாம் ஒடிச்சு விட்டாதான் உயரமாக வளராது, அதுக்காக தான் அப்பா வந்து ஒடிச்சு விட்டு. சரி அடிச்சிடும் போ. இது வந்து ஏன் ஒடிச்சு விட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், செடி வந்து உயரமாக போச்சுன்னா நம்மளால் முருங்கைக்காய் ஒடிக்கும் போது கஷ்டமாக இருக்கும், செடியை உடச்சி விட்ருக்காங்க. சில பேர் உடச்சி விடுவாங்க, சில பேர் உடச்சி விட மாட்டாங்க. இந்த தேனி தாங்க வருஷமாக ஒரு தேன் கூடு வச்சு இந்த தேனி கலெக்ட் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஏதாவது வச்சிடலாமான்னு யோசிக்கிறேன் நான். பார்த்து விழுந்துடாதடா, அது ஓட்டையாக இருந்தால் போங்க.